அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இந்த வருஷம் நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணணும் அப்படின்னா நம்ம தர்மா அகாடமியில் தினமும் சிலபஸ் வைஸ் டெஸ்ட்டு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த டெஸ்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே ஈஸியாக எக்ஸாம் கிளியர் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது யூனிட் 4ல் மகாத்மா காந்தி, சுபாஷ் சந்திர போஸ் இந்த ரெண்டு பேரை பற்றி தான் வினாக்கள் பார்க்க போகிறோம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற அடுத்தடுத்த வீடியோக்களை நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். தென் எப்போதும் போல் 50 வினாக்கள் கேட்க போகிறோம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு எத்தனை கொஷினுக்கு உங்களால் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடிஞ்சுது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகேவா? வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல் வினா, மகாத்மா காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியாவிற்கு நிரந்தரமாக திரும்பிய ஜனவரி 9 அந்த நாளை இந்தியாவில் எந்த நாளாக கொண்டாடப்படுது? தென்னாப்பிரிக்காவிலேருந்து காந்தி நிரந்தரமாக இந்தியாவுக்கு வர்றது ஜனவரி 9 1915. இந்த தினத்தை நம்ம என்னவா கொண்டாடுறோம்? ஆன்சர், வெளிநாடு வாழ் இந்தியர் தினமாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். பிரவசி பாரதிய திவாஸ் அப்படிங்கிற பேரில். ஓகேங்களா? ஸோ காந்தி என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு 20 வருஷம் வந்து அங்கேயே ஸ்டே பண்ணிடுறாரு. ஓகேங்களா? அவருடைய இளமை பருவம் ஃபுல்லாகவே அங்கே தான் ஸ்டே பண்ணுறாரு. 20 வருஷம் தென்னாப்பிரிக்காவில் இருக்கார். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 1915 ஜனவரி 9 தான் இந்தியாவுக்கு வராரு. ஸோ இந்த தினத்தை, ஏன்னா அவர் தான் நமக்கு பெரிய ஆள். ஓகேங்களா? ஸோ அவருடைய அந்த வந்த தினத்தை நம்ம கொண்டாடணும் அப்படின்னு மத்திய அரசு என்ன பண்ணுது அப்படின்னா 2003 அந்த வருஷத்துலேருந்து இந்த வெளிநாடு வாழ் இந்திய தினம் அப்படிங்கிறது நம்ம அனுசரிச்சுக்கிட்டு இருக்கோம். அடுத்தது, காந்தியடிகள் இந்தியாவில் நடத்திய முதல் வெற்றிகரமான சத்தியாகிரக போராட்டம் எது? காந்தியடிகள் உள்ளே வராரு 1915. அதுக்கப்புறம் அவர் நடத்தின முதல் வெற்றிகரமான சத்தியாகிரக போராட்டம் எது? சம்பரான் சத்தியாகிரகம் அப்படின்னு சொல்லலாம். சம்பரான் சத்தியாகிரகம். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 1917. அவர் வந்தது 1915. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பல்வேறு போராட்டம், சின்ன சின்ன போராட்டமாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சம் பெரிய போராட்டம் அப்படின்னா இந்த 1917 நடந்த சம்பரான் சத்தியாகிரகம் தான். ஸோ சம்பரான் அப்படிங்கிறது ஒரு இடம். ஓகேங்களா? இது பீகாரில் இருக்கிற ஒரு இடம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதாவது பண்ணையாளர்களுக்கு எதிராக இந்த போராட்டம் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ குறிப்பாக சொல்லணும்னா ஐரோப்பிய பண்ணையாளர்கள்னு இருப்பாங்கல்ல, ஐரோப்பாவிலேருந்து வந்து அந்த ஆங்கிலேயர்களுக்கு எதிரான ஒரு போராட்டம், விவசாயிகளுக்காக இதை வந்து இந்த போராட்டத்தை முன்னெடுப்பார். அடுத்து பாருங்கள், பீகாரில் உள்ள சம்பரானில் தீன்கதியா முறைக்கு எதிராக போராட காந்தியடிகளை அழைத்த விவசாயி யார்? பீகாரில் உள்ள சம்பரானில் தீன்கதியா முறைக்கு எதிராக போராட காந்தியடிகளை அழைத்த விவசாயி யார்? ராஜ்குமார் சுக்லா அப்படிங்கிற ஒரு விவசாயி தான் கூப்பிடுவார். தீன்கதியா அப்படிங்கிற முறைனா முதல்ல என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இது என்ன அப்படின்னா, நான் ஒரு விவசாயி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதில் வந்து மொத்த நிலம் எனக்கு இருக்குன்னா அது 20ல் 3 பங்கு பகுதியில். ஓகேங்களா? ஸோ நான் கட்டாயம் அவுரி வந்து பயிரிடணும் அப்படிங்கிறது தான் அதோட நோக்கம். ஓகேங்களா? ஸோ நம்ம ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ உங்களுக்கு அவுரினா தெரியும், அந்த நீலச்சாயம் வரத்துக்கு பயன்படுற ஒரு பொருள். ஓகேங்களா? ஸோ அது வந்து கட்டாயம் பயிரிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 1915 காந்தி அவர்கள் வந்தது நமக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ 1916 இந்த ராஜ்குமார் சுக்லா அப்படிங்கிறவரும் சில விவசாயிகளும் சேர்ந்து காந்தியடிகள்கிட்ட போயிட்டு இது மாதிரி சம்பரானுக்கு வாங்க, இது மாதிரி பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னதால தான் காந்தியடிகள் அங்கே உள்ளே போகிறாரு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஸோ இப்போ நீங்கள் வந்து படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டு மெட்டீரியல் தேடிக்கிட்டு இருப்பீங்க. நம்மக்கிட்ட தமிழ், சயின்ஸு, ஜாக்ரஃபி, எக்கனாமி, பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் வினா வங்கி புத்தகங்கள் நம்ம கொடுத்துட்ருக்கோம். நோட்ஸும் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். தேவைன்னா வாங்கிக்கலாம். ஸோ வினா வங்கி புத்தகங்களில் இப்போ ஒரு காம்போ ஆஃபர் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்கோம். அதாவது ஜிஎஸ் புக்கில் ஒரு 5 புக்கு வந்து நீங்கள் சேர்த்து வாங்கினீங்கன்னா 999 அப்படிங்கிற ஆஃபரில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எக்ஸ்ட்ரா டெலிவரி சார்ஜஸ் ஒரு 60 ரூபா மட்டும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதை பார்த்துக்கோங்க. 15,000 கொஷின்ஸ் வந்து இதில் இருக்கும். புக்காகவே உங்கள் கையில் இருந்துடும். நீங்கள் ஒவ்வொரு லெசனாக படிச்சுட்டு டெஸ்ட்டு போடலாம். இந்த 5 காம்போ ஆஃபரில் வந்து உங்களுக்கு வரலாறு வந்துடும், இந்திய தேசிய இயக்கம், ஜாக்ரஃபி,
இந்திய அரசியலமைப்பு, இந்திய பொருளாதாரம் அப்படிங்கிற 5 புத்தகங்கள் வந்துடும். ஓகேங்களா? இது தவிர சயின்ஸ் இருக்குது, மேக்ஸ் இருக்குது, தமிழ் இருக்குது. அது தேவை அப்படின்னாலும் 8 புக் காம்போ அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த காம்போவை நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இந்த காம்போ உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. 9698645126 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். ரேட்டு, அக்கௌண்ட் டீட்டெயிலெலாம் ஷேர் பண்ணுவாங்க. பிடிச்சிருந்தா பை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ப்ரைஸ் இது தான். ஸோ வாங்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேவா? அடுத்த வினா, காந்தியடிகள் முதலில் உண்ணாவிரத போராட்டத்தை தனது ஆயுதமாக பயன்படுத்திய போராட்டம் எது? காந்தியடிகள் முதல்ல உண்ணாவிரத போராட்டத்தை தனது ஆயுதமாக பயன்படுத்திய போராட்டம் எது? அகமதாபாத் ஆலை வேலை நிறுத்தம் அப்படின்னு சொல்லலாம். அகமதாபாத் ஆலை வேலை நிறுத்தம் அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ இது 1918 குஜராத்தில் இந்த போராட்டம் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? அதாவது துணி ஆலை தொழிலாளர்களுக்கும் முதலாளிகளுக்கும் இடையே பிரச்சனை வருது. அது என்ன பிரச்சனை அப்படின்னா பிளேக் போனஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த போனஸ் தொடர்பாக ஒரு பிரச்சனை வருது. ஸோ இதில் தொழிலாளருக்கு ஆதரவாக காந்தியடிகள் உண்ணாவிரத போராட்டத்தை அப்போ தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா 35% ஊதிய உயர்வை வழங்குறதுக்கு அந்த முதலாளிகள்லாம் ஒத்துக்கிறாங்க. 35% உயர்வு கொடுத்தாங்க. அப்போ எவ்வளோ கம்மியாக சேலரி கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்துக்கோங்க. அடுத்த வேணாம், 1919 ஆங்கில அரசு கொண்டு வந்த கருப்பு சட்டம் என்று அழைக்கப்படும் ரவுலட் சட்டத்திற்கு எதிராக காந்தியடிகள் நாடு தழுவிய சத்தியாகிரக போராட்டத்தை தொடங்கிய நாள் இது. 1919 ஆங்கில அரசு கொண்டு வந்த கருப்பு சட்டம் என்று அழைக்கப்படும் ரவுலட் சட்டத்திற்கு எதிராக காந்தியடிகள் நாடு தழுவிய சத்தியாகிரக போராட்டத்தை தொடங்கிய நாள் 1919 ஏப்ரல் 6. 1919 ஏப்ரல் 6. ஸோ என்னென்னா எந்த வித விசாரணையும் கிடையாது, யாரையும் கைது செய்யலாம் அப்படிங்கிறது தான் இந்த ரவுலட் சட்டம். ஸோ இதை காந்தியடிகள் என்ன பண்ணுறாருன்னா கருப்பு சட்டம் அப்படின்னு சொல்லி தான் வேலை நிறுத்தம் மற்றும் பிரார்த்தனையுடன் கூடிய ஒரு சத்தியாகிரக போராட்டத்துக்கு அழைப்பு விடுக்கிறாரு. அது நடக்குது. ஓகேங்களா? அடுத்த வேணாம், ஜாலியன் வாலாபாக் படுகொலையை கண்டித்து காந்தியடிகள் ஆங்கில அரசு தனக்கு வழங்கிய எந்த பட்டத்தை துறந்தார்? ஜாலியன் வாலாபாக் படுகொலையை கண்டித்து காந்தியடிகள் ஆங்கில அரசு அவருக்கு கொடுத்த எந்த பட்டத்தை ரிட்டன் கொடுக்குறாருன்னா கெய்சர் இ ஹிந்த் அப்படிங்கிற பட்டம். கெய்சர் இ ஹிந்த் அப்படிங்கிற பட்டத்தை கொடுக்குறாரு. ஸோ 1919 ஏப்ரல் 13 ஜாலியன் வாலாபாக் அப்படிங்கிற இடத்துல இந்த படுகொலை சம்பவம் நடக்குது. அதாவது 4 பக்கமும் சுவர் இருக்கும், உள்ளே பூந்துக்கிட்டு சுட்டு தள்ளுறது, ஒரே ஒரு வாசல் இருந்த இடத்துல. ஓகேங்களா? ஸோ அவ்வளோ பேரை சுட்டு கொண்டிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால் பார்த்திங்க அப்படின்னா கெய்சர் இ ஹிந்த் அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்துருப்பாங்க. நன்மதிப்புக்குரியவர் அப்படிங்கிற பட்டத்தை திருப்பி கொடுக்குறாரு. இதே போல் ரவீந்திரநாத் தாகூர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு நைட்வுட் அப்படிங்கிற ஒரு பட்டம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை அவர் துறக்கிறாரு. அடுத்த வினா, காந்தியடிகளின் தலைமையின் கீழ் இந்திய தேசிய காங்கிரஸ் நடத்திய முதல் நாடு தழுவிய மாபெரும் இயக்கம் எது? காந்தியடிகளோட தலைமையின் கீழே இந்திய தேசிய காங்கிரஸ் நடத்திய முதல் நாடு தழுவிய மாபெரும் இயக்கம் அப்படின்னா ஒத்துழையாமை இயக்கத்தை சொல்லலாம். 1920 22 வருஷம் இது நடந்துச்சு. ரவுலட் சட்டத்தை எதிர்த்தும் பண்ணுறாங்க, ஜாலியன் வாலாபாக் படுகொலை, இந்த ரெண்டையும் இதை பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ 1920 ஆகஸ்டில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 1920 கல்கத்தா சிறப்பு மாநாடுன்னு ஒன்று நடக்கும். அதுலேயும் சரி, டிசம்பர் 1920 நாக்பூர் மாநாட்டிலையும் இது முறைப்படி இந்த ஒத்துழையாமை இயக்கத்தை அங்கீகரிக்கிறாங்க. அடுத்த வினா, உத்தரப்பிரதேசத்தில் நடைபெற்ற எந்த வன்முறை சம்பவத்தை தொடர்ந்து காந்தியடிகள் ஒத்துழையாமை இயக்கத்தை உடனடியாக நிறுத்தி கொள்வதாக அறிவித்தார்? உத்தரப்பிரதேசத்தில் நடைபெற்ற எந்த வன்முறை சம்பவத்தை தொடர்ந்து காந்தியடிகள் ஒத்துழையாமை இயக்கத்தை உடனடியாக நிறுத்தி கொள்வதாக அறிவித்தார்னா சௌரி சௌரா சம்பவம்னு சொல்லுவாங்க. சௌரி சௌரா அப்படிங்கிறது ஒரு பிளேஸுங்க. ஓகேங்களா? ஸோ அங்கே வன்முறை நடக்குது. 1922 ஸ்டாப் ஆகுது ஒத்துழையாமை இயக்கம்னு சொன்னோமா. அப்போ 1922 பிப்ரவரி மாதம் 5 சௌரி சௌரா அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் போராட்டக்காரர்களை போலீஸ் தாக்குறாங்க. ஸோ இதில் கோபமான போராட்டக்காரர்கள் என்ன ஒரு காவல் நிலையத்தையே சூறையாடி தீ வச்சு கொளுத்துறாங்க. இதில் ஒரு 22 காவலர்கள் இறக்குறாங்க.
ஸோ இதை கேள்விப்பட்ட அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா பிப்ரவரி 11 அன்னைக்கு வந்து இந்த ஒத்துழையாமை இயக்கத்தை வாபஸ் பெறாரு. அதுக்கப்புறம் கைது பண்ணப்படுறாரு. அது அடுத்த கதை, அதை நான் அடுத்த கொஷினில் சொல்கிறேன். மகாத்மா காந்தியடிகள் தனது வாழ்நாளில் ஒரே ஒரு முறை மட்டுமே இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக பொறுப்பு வகித்தார். அது எந்த மாநாடு? 1924 பெல்காம் மாநாட்டில் அப்படி வருவார். ஸோ காங்கிரஸோட 39வது மாநாடு இது. காங்கிரஸோட 39வது மாநாடு. காந்தியடிகள் 1930 மார்ச் 12 அன்று தனது புகழ்பெற்ற உப்பு சத்தியாகிரக பாத யாத்திரையை அகமதாபாத் சபர்மதி ஆசிரமத்திலிருந்து எத்தனை தொண்டர்களுடன் ஸ்டார்ட் பண்ணார்? 78 தொண்டர்களோட ஸ்டார்ட் பண்ணுறாரு. அடுத்தது, காந்தியடிகள் சபர்மதியிலிருந்து தண்டி வரை 24 நாட்கள் நடந்து சென்று எந்த நாளில் உப்பு சட்டத்தை மீறி உப்பை அள்ளினார்? 1930 ஏப்ரல் 6 அன்னைக்கு. ஸோ கிட்டத்தட்ட 24 நாளில் 241 மைல்கள் 375 கிலோமீட்டர் வந்து போகிறாரு. 1930 ஏப்ரல் 5 தான் அந்த தண்டி கடற்கரைக்கு போகிறாரு. அதுக்கப்புறம் அங்கே தங்கிட்டு மறுநாள் தான் அந்த சட்டத்தை மீறி உப்பு காய்ச்சிறாரு. தமிழ்நாட்டில் திருச்சியிலிருந்து வேதாரண்யம் வரை உப்பு சத்தியாகிரக பாத யாத்திரை முன்னின்று நடத்தியவர் யார்? தமிழ்நாட்டில் திருச்சியிலேருந்து வேதாரண்யம் வரைக்கும் உப்பு சத்தியாகிரக பாத யாத்திரையை முன்னின்று நடத்தினது யாருன்னா ராஜாஜி அவர்கள் நடத்தினார். ஸோ இவர் வந்து 1930 ஏப்ரல் 13 திருச்சியில் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஓகேங்களா. ஏப்ரல் 28 தஞ்சாவூர் மாவட்டத்தோட வேதாரண்யம் கடற்கரையில் உப்பு காய்ச்சிறார் இவர். அடுத்தது, லண்டனில் நடைபெற்ற 3 வட்டமேஜை மாநாடுகளில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் காந்தியடிகள் கலந்து கொண்ட ஒரே மாநாடு எது? 2வது வட்டமேஜை மாநாடு. 1931 காந்திக்கும் இருவின் பிரபுக்கும் ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. ஸோ அதனால் காங்கிரஸ் என்ன பண்ணுது, சட்ட பொறுப்பு இயக்கத்தை தற்காலிகமாக ஸ்டாப் பண்ணிவிட்டு லண்டனில் நடந்த 2வது வட்டமேஜை மாநாட்டில் கலந்துக்கிறாங்க. 1931 செப்டம்பர் டு டிசம்பரில் அது நடக்குது. அடுத்தவினா, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தனித்தொகுதி வழங்கும் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தை எதிர்த்து அரவாடா சிறையில் காந்தியடிகள் உண்ணாவிரதம் இருந்ததை தொடர்ந்து காந்திக்கும் அம்பேத்கருக்கும் இடையே ஏற்பட்ட ஒப்பந்தம் எது? பூனா ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. 1932 ஆகஸ்டில் பிரிட்டிஷ் பிரதமராக இருந்த ராம்சே மெக்னால்டு அப்படிங்கிறவரே வகுப்புவாரி இடஒதுக்கீட்டை அறிவிக்கிறார். ஸோ இதை ஏற்றுக்காத காந்தி என்ன பண்ணுறாருன்னா புனேவில் இருக்க அந்த எரவாடா சிறையில் உண்ணாவிரதம் இருக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் 1932 செப்டம்பர் 24 காந்திக்கும் அம்பேத்கருக்கும் ஒரு ஒப்பந்தம் வந்து போடப்படுது. ஸோ இதனால தான் அந்த தனித்தொகுதி அப்படிங்கிற முறையெல்லாம் கைவிடப்படுது. ஓகேங்களா. கூட்டு தொகுதிகளில் ஒடுக்கப்பட்டோருக்கான இடங்கள் வந்து அதிகரிக்கப்படுது. காந்தியடிகள் 1940 தொடங்கிய தனிநபர் சத்தியாகிரகத்தின் முதல் சத்தியாகிரகியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? ஆச்சாரியா வினோபா பாவே. ஸோ 1940 ஸ்டார்ட் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க. கிரிப்ஸ் தூதுக்குழுவின் பரிந்துரைகளை நொடித்து போகும் வங்கியின் பின் தேதியிட்ட காசோலை என்று விமர்சித்தவர் யார்? மகாத்மா காந்தி தான் இந்த கருத்தை சொல்லுவார். அடுத்தவனா, 1942 ஆகஸ்ட் 8 அன்று பம்பாய் காங்கிரஸ் மாநாட்டில் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது காந்தியடிகள் வழங்கிய புகழ்பெற்ற முழக்கம் எது? செய் அல்லது செத்து மடி அப்படிங்கிறது தான். அதாவது கிரிப்ஸ் தூதுக்குழு உள்ளே வருது, அந்த குழுவோட அறிக்கைகள்லாம் தோல்வியை தழுவுது. அது வந்த நோக்கமே தோல்வியாகுது. அதனால் 1942 ஆகஸ்ட் 8 பம்பாயில் மாநாடு, இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு நடக்குது. அங்கே வெள்ளையனே வெளியேறு இயக்கம் தீர்மானம் வந்து நிறைவேற்றாங்க. அதில் பேசின காந்தி என்ன சொல்கிறாருன்னா செய் அல்லது செத்துமடி அப்படிங்கிற ஒரு வாசகத்தை முன்வைக்கிறார். மகாத்மா காந்தியடிகளின் அரசியல் குருவாக கருதப்படுபவர் யார்? மகாத்மா காந்தியடிகளின் அரசியல் குருவாக கருதப்படுபவர் யார்னா கோபாலகிருஷ்ண கோகலே. காந்தியடிகள் தன் வாழ்வில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியதாக குறிப்பிட்ட உண்டோ திஸ் லாஸ்ட் என்ற புத்தகத்தை எழுதியவர் அன்டு திஸ் லாஸ்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஜான் ரஸ்கின் எழுதின இந்த புத்தகம்தான். காந்தியடிகள் குஜராத்தி மொழியில் எழுதிய சுயசரிதை நூலின் பெயர் என்ன? காந்தியடிகள் குஜராத்தி மொழியில் எழுதிய சுயசரிதை நூலின் பேர் என்ன அப்படின்னா சத்திய சோதனை.
காந்தியடிகள் நடத்திய புகழ்பெற்ற ஆங்கில பத்திரிகைகள் எவைன்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா யங் இந்தியா, ஹரிஜன் அப்படிங்கிற பத்திரிகைகளை அவர் நடத்தினார். தமிழ்நாட்டின் மதுரைக்கு வந்தபோது தான் காந்தியடிகள் தனது ஆடை உடுத்தும் முறையில் மாற்றம் செய்து அரையாடைக்கு மாறினார். இந்த வரலாற்று நிகழ்வு எந்த ஆண்டு நடைபெற்றது? 1921 செப்டம்பர் 22 வராரு. செப்டம்பர் 22 மதுரைக்கு வராரு. அங்கே இருக்கிற ஏழை விவசாயிகள்லாம் பார்க்குறாரு. ஸோ அவங்க உடுத்துகிற மாதிரியே அந்த உடைகளை உடுத்துறாரு. காந்தியடிகளை முதலில் மகாத்மா என்று அழைத்தவர் யார்? ரவீந்திரநாத் தாகூர் தான் இதை சொல்லி அழைப்பார். ஸோ 1919 அந்த சம்பரான் சத்தியாகிரகத்தில் வெற்றி அடைகிறாரு. இதனால் அவரை பாராட்டி 1917 மகாத்மா அப்படின்னு பட்டத்தை வழங்குறாரு. ஸோ இதுக்கு காந்தியடிகள் தாகூரை என்னவா அழைக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருதேவ் அப்படின்னு அழைக்கிறார். காந்தியடிகள் 1948 ஜனவரி 30 அன்று புதுடெல்லியில் நாதுராம் கோட்சேயால் சுட்டுக் கொல்லப்பட்ட இடத்தின் பெயர் தற்போது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ராஜ்காட் அப்படின்னு அழைக்கப்படுது. ராஜ்காட். தவிர காந்தியடிகள் விரும்பிய கிராம சுயராஜ்ய கொள்கையை அடிப்படையாக கொண்டு இந்திய அரசியலமைப்பில் கிராம ஊராட்சிகளின் தோற்றம் பற்றி விவரிக்கும் அரசு நெறிமுறை உறுத்தும் கோட்பாட்டின் சட்டப்பிரிவு எது? சட்டப்பிரிவு 40. சுபாஷ் சந்திர போஸ். இனிமேல் நேரை பற்றி பார்க்கலாம். சுபாஷ் சந்திர போஸ் எந்த ஆண்டு இந்திய குடிமைப்பணி தேர்வில் தேர்ச்சி பெற்றும் பிரிட்டிஷ் அரசின் கீழ் பணியாற்ற மறுத்து அதனை துறந்தார்? 1920. ஸோ லண்டனில் தான் அப்போல்லாம் போய் ஐசிஎஸ் தேர்வு எழுதணும். ஓகேங்களா? இதில் 4th place வாங்குறாரு. ஆனால் ஆங்கிலேய அரசுக்கு அடிமையாக இருந்து இந்த வேலையை செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காக 1921 அந்த பதவியை வேணான்னு ராஜினாமா பண்ணுறாரு. சுபாஷ் சந்திர போஸின் அரசியல் குருவாக கருதப்படுபவர் யார்? சுபாஷ் சந்திர போஸின் அரசியல் குருனா சித்தரஞ்சன் தாஸ். ஸோ வங்காளத்தில், மேற்கு வங்காளத்தில் ஒரு மிகச்சிறந்த தலைவராக இருந்தவர் தான் இந்த சித்தரஞ்சன் தாஸ், அதாவது சிஆர் தாஸ் அப்படின்னு அவரை சொல்லுவாங்க. ஸோ சுயராஜ்ய கட்சியெல்லாம் அவர் தான் ஸ்டார்ட் பண்ணார். சுபாஷ் சந்திர போஸ் முதலில் இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட புகழ்பெற்ற மாநாடு இது? 1938 ஹரிபுரா மாநாட்டை சொல்லலாம். 1938 ஹரிபுரா மாநாடு, குஜராத்தில் இருக்குது இந்த ஹரிபுரா அப்படிங்கிற இடம். ஸோ அங்கே தான் தேர்ந்தெடுக்கப்படுறாரு. 1939 ஆண்டு திரிபுரி காங்கிரஸ் தலைவர் தேர்தலில் காந்தியடிகளின் வேட்பாளரான பட்டாபி சீதாராமாவை தோற்கடித்து போஸ் தலைவரானார். இந்த விவகாரத்தில் காந்தியடிகளுக்குரிய புகழ்பெற்ற ஒரு கூற்று என்னன்னு கேட்குறாங்க. ஸோ என்னென்னா, பட்டாபியின் தோல்வி எனது சொந்த தோல்வி அப்படின்னு சொல்லுவார். ஸோ அதுக்கப்புறம் யாரும் ஒத்துழைப்பு கொடுக்காததால் நேதாஜி தன்னுடைய பதவியை ராஜினாமே பண்ணிடுவார் கொஞ்ச நாளில். திரிபுரி அப்படிங்கிறது மத்திய பிரதேசத்தில் இருக்கிற ஒரு ஏரியா. காந்தியடிகளுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் 1939 காங்கிரஸ் தலைவர் பதவியில் இருந்து விலகிய நேதாஜி தொடங்கிய புதிய கட்சியின் பெயர் என்ன? ஃபார்வர்ட் பிளாக் கட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்க, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை தேசபக்தர்களின் தேசபக்தர் என்று பாராட்டியவர் யார்? மகாத்மா காந்தி. பிரிட்டிஷ் அரசின் வீட்டுச் சிறையிலிருந்து தப்பித்து 1941 போஸ் ஆப்கானிஸ்தான், ரஷ்யா வழியாக எந்த நாட்டை சென்றடைந்தார்? ஜெர்மனிக்கு போகிறார். ஓகேங்களா? ஜெர்மனியில் சுபாஷ் சந்திர போஸிற்கு நேதாஜி என்ற பட்டத்தை வழங்கியவர்கள் யார்? ஜெர்மனியில் சுபாஷ் சந்திர போஸிற்கு நேதாஜி அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்தது ஜெர்மன் மக்கள் மற்றும் இந்திய சுதந்திர சங்க உறுப்பினர்கள் தான் கொடுக்குறாங்க. சிங்கப்பூரில் இந்திய சுதந்திர லீக் மற்றும் இந்திய தேசிய இராணுவத்தின் பொறுப்பை சுபாஷ் சந்திர போஸிடம் ஒப்படைத்த புரட்சியாளர் யாருன்னா ராஷ் பிகாரி போஸ் அப்படிங்கிறவர் தான். ஸோ ஜப்பானோட உதவியோடு தான் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? 1943 சிங்கப்பூருக்கு போகிற சுபாஷ் சந்திர போஸ்ட்டை தான் அதோட இந்திய தேசிய இராணுவத்தோட அந்த பொறுப்பை ராஷ் பிகாரி போஸ் கொடுக்குறாரு. இந்த ஐஎன்ஏ அப்படிங்கிறது மோகன் சிங் அப்படிங்கிறவரால் ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சு. சுபாஷ் சந்திர போஸ் 1943 அக்டோபர் 21 அன்று சுதந்திர இந்தியாவின் தற்காலிக அரசாங்கத்தை எங்கு அமைத்தார்? சிங்கப்பூரில் ஸ்டார்ட் பண்ணுறாரு. நேதாஜி இந்திய தேசிய இராணுவ வீரர்களை நோக்கி முழங்கிய உலக புகழ்பெற்ற போர் முழக்கம் எது?
டெல்லி சாலோ. உங்களின் ரத்தத்தை தாருங்கள், நான் உங்களுக்கு சுதந்திரத்தை தருகிறேன் என்று முழங்கியவர் யார்? ஸோ வேறு யார்? சுபாஷ் சந்திர போஸ் தான் இந்த டைலாக்கை சொல்கிறார். ஓகேங்களா? ஸோ எங்கன்னா பர்மாவில். சிங்கப்பூர் வானொலி உரையின் போது 1944 நடந்துச்சு. மகாத்மா காந்தியடிகளை முதலில் தேசத்தின் தந்தை என்று அழைத்து ஆசி பெற்றவர் யார்? சுபாஷ் சந்திர போஸ் தான் ஃபஸ்ட்டு அவர் சொல்கிறார் தேசத்தின் தந்தை அப்படின்னு. ஸோ 1944 ஜூலை 6 இதை பேசுவார் சிங்கப்பூர் வானொலியில். இந்திய தேசிய இராணுவத்தில் பெண்களுக்காக உருவாக்கப்பட்ட படைப்பிரிவின் பெயர் ஜான்சி ராணி படைப்பிரிவு. அடுத்தது, நேதாஜியின் ஜான்சி ராணி படைப்பிரிவின் தலைவராக பொறுப்பு வகித்த தமிழகத்தைச் சேர்ந்த பெண்மணி யார்னா கேப்டன் லட்சுமி சாகல் அப்படிங்கிறவங்க தான். தமிழ்நாட்டில் ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை பரப்பிய நேதாஜியின் மிக நெருங்கிய அரசியல் நண்பர் யார்? பசுமன் முத்துராமலிங்க தேவர். இந்திய தேசிய இராணுவத்தின் 45 இளைஞர்கள் கொண்ட டோக்கியோ கேடட்ஸ் என்ற சிறப்பு பிரிவில் பயிற்சி பெற்ற தமிழ்நாட்டைச் சேர்ந்த கேப்டன் யார்? கேப்டன் தாசன். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் எழுதிய புகழ்பெற்ற சுயசரிதை நூலின் பெயர் என்ன? ஒரு இந்திய யாத்திரிகன். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் 1945 ஆகஸ்ட் 18 அன்று தைவான் நாட்டில் எந்த இடத்தில் நடைபெற்ற விமான விபத்தில் உயிரிழந்ததாக அதிகாரப்பூர்வமாக நம்பப்படுகிறது? தைஹோகு அப்படிங்கிற விமான விபத்துன்னு வச்சுக்கோங்க. நேதாஜியின் மரணம் குறித்து விசாரணை நடத்துவதற்காக இந்திய அரசால் அமைக்கப்பட்ட முதல் கமிஷன் எதுன்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் நீங்கள் பண்ணுங்க. ஓகேங்களா? அடுத்தது, காந்தியடிகளும் போஸும் இந்திய விடுதலை என்ற ஒரே இலக்கை கொண்டிருந்தாலும் அதனை அடையும் பாதையில் மாறுபட்டனர். காந்தியடிகள் அகிம்சை வழியை நம்பினாங்க, போஸ் ஆயுத போராட்டத்தின் மூலமே ஆங்கிலேயரை வெல்ல முடியும் அப்படின்னு கருதினாருங்கிறாங்க. அப்போ ரெண்டுமே சரிதான். பொறுத்துக முக்கிய முழக்கங்கள் அதை சொன்னவங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. பாருங்கள், ஹரிஜன் பத்திரிகை இது மகாத்மா காந்தி ஸ்டார்ட் பண்ணுறது, மகாத்மா காந்தி நடத்தினது, ஸ்டார்ட் பண்ணது. ஃபார்வர்ட் பிளாக் இந்த கட்சியை நிறுவனது யாருன்னா ஃபார்வர்ட் பிளாக் சுபாஷ் சந்திர போஸ். ஜெய்ஹிந்த் இந்திய தேசிய இராணுவத்தோட ஒரு முழக்கம். இந்திய தேசிய இராணுவத்தை சேர்ந்த தளபதிகள் மீது பிரிட்டிஷ் அரசு 1945 INA விசாரணை நடத்திய வரலாற்று சிறப்பு மிக்க இடம் எது? டெல்லி செங்கோட்டையில் நடந்துச்சு. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் பிறந்த நாளான ஜனவரி 23 இந்தியாவில் எந்த நாளாக கொண்டாடப்படுகிறது? பராக்கிரம் திவாஸ், துணிவு தினம் அப்படின்னு வச்சுக்கிறாங்க. 2ஆம் உலகப் போரின் போது ஜப்பான் கைப்பற்றி நேதாஜியிடம் ஒப்படைத்த அந்தமான் மற்றும் நிக்கோபர் தீவுகளுக்கு அவர் சூற்றிய புதிய பெயர்கள் முறையே எவை அப்படின்னு கேட்குறாங்க. ஷஹித் தீவு மற்றும் சுவராஜ் தீவு. ஷஹித் தீவு மற்றும் சுவராஜ் தீவுன்னு சொல்லலாம். ஸோ ஜப்பானிய கடற்படை அவங்க கைப்பற்றுறாங்க இந்த அந்தமான் மற்றும் நிக்கோபர் தீவெல்லாம் 1943 டிசம்பரில் நேதாஜியோட அந்த தற்காலிக அரசிட்ட ஒப்படைக்கிறாங்க. ஸோ நேதாஜி என்ன பண்ணுறார் அப்படின்னா அந்தமானுக்கு ஷஹித் அப்படின்னு பேர் வைக்கிறார், தியாகிகள் தீவு. நிக்கோபார் இருக்குல்ல, அதுக்கு சுயராஜ்ய தீவு அப்படின்னு பேர் வைக்கிறாரு. ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது மக்களே. ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 50 கொஷின்ஸ்க்கு எத்தனை கொஷினுக்கு உங்களால் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடிஞ்சுது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாளைக்கு வேறொரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.